மனுஷன்ட்ட போய் ஐயா அவங்களை தூக்கி கனப்படுத்தணும், ஐயா நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவங்களுக்கு தாழ்ந்தட்டணும் அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில 4 மணிக்கு 5 மணிக்கு ஏசப்பட்ட போய் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு அங்கீகரிப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த உலகத்துல நம்ம என்னதான் போராடினாலும் சில காரியத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஏசப்பாட்ட உங்க ஜெப குறிப்புகளை நீங்க அப்படியே எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க எல்லா காரியங்களும் சந்திப்பாரு. உங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவை, என்ன காரியத்துக்கு என்ன ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை தூக்கி விட முடியும். அதுக்கு மனுஷர்கள் தயவு, மனுஷர்களுக்கு தயவு, அதிகாரிகளுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏசப்பாயை தேடி யாரு வந்தாலும் அவர் உதவி செய்கிறே இருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் ஜெபத்தை கேட்பாரு. அவரு இவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இவங்க கிறிஸ்டின், அவர் அப்படி அவங்க இப்படி, இவங்க பெரியாள் இவங்க கீழே அப்படிலாம் பார்க்க வேண்டாரு. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் செவிசாய்ப்பாராம். நாங்க இவங்க இந்த மதத்துக்காரங்க, இவங்க ஒயிட் கலர், இவங்க எல்லோ கலர், இவங்க மஞ்சள் கலர் பிளாக் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. இந்த ஜாதி இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. நீ கண்ணீரோடு ஆண்டவரே ஏசப்பா இந்த காரியம் பல வருஷமா தடையா இருக்குது, இந்த காரியத்துல ஒரு மீட்பு இல்ல, ஒரு விடுதலை இல்ல, ஒரு சுகம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, இந்த கடன் பாரத்துல இருந்து ஒரு விடுதலை இல்ல, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தேவை. நீங்க ஏசப்பாவை நோக்கி ஏசப்பா கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. சில நேரம் தூங்கவே முடியலையா, எவ்வளவு மெடிசன் இருந்து தூங்க மட்டும் வர மாட்டேது. பல வருஷமா இந்த சின்ன காரியம் மட்டும் என் மைண்ட் அழுத்துட்டே இருக்குது. இந்த ஒரு காரியத்தினால நான் ரொம்ப மன உளைச்சல் ஆடுறேன். ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பாவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை.